சார் வணக்கம் சார். வணக்கம். பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே. உங்கள் விருப்பப்படி அண்ணாமலையே நீடிக்கணுமா இல்லை புதிய தலைவர் வரணுமா சார்? இல்லை, அவரே கண்டினியூ பண்ணலாம். நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் மாத்திரமா இருந்தாலும் அவரை மாதிரி வந்து ஆக்ரோஷமாக எல்லாருக்கும் செயல்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இவர் கண்டினியூ பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஏன் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டிலேருந்து போயிடணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? ஏன் சார் சொல்கிறீங்க? என்னென்ன இப்போ தான் உயிரே வந்துக்குது அந்த கட்சிக்கு. இதுக்கு முன்னால் உயிர் எங்கே இருந்தது அந்த கட்சிக்கு? இப்போ தான் உயிர் வந்து சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து அண்ணாமலைன்னு சொல்லி நிற்கிது. இப்போ போய் மாற்றணும்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஆசையா எப்படி? அண்ணாமலை எதுக்காக தூக்கணும்? அண்ணாமலையினால் பிஜேபிக்கு பெரிய லாஸ் ஆகிருக்கா? இல்லை, சொல்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது மீடியா வந்து எல்லாத்தையும் இது பண்ண எதுக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு சின்னதாக பெருசாகிறாங்க, பெரியது சின்னதாகிறாங்க. இல்லை, அவர் தொடர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பெருசாக எதுவும் வந்து எல்லாரும் வந்து பார்த்த அளவுக்கு எதுவும் பண்ணதில்லை. இவர் அட்லீஸ்ட் வந்து இவரோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகுது. எல்லா ஜென்ரேஷன் பீப்புளும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, நாளைக்கு இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக யாராவது வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் பசங்க கேள்வி கேட்குறாங்க, ஹைலி எஜுகேட்டட் பசங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நிதானமாக பொறுமையாக அவங்க பாஷையிலேயே புரிகிற மாதிரி எந்த அரசியல் தலைவர் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர் சொல்லுவார்? சொல்லுங்க. ஏன் சார் நம்ம முதல்வர் சொல்ல மாட்டாங்களா? எந்த முதல்வரா? எந்த மற்ற மாநில முதல்வரே சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸு. அடுத்த இந்தியாவுக்கு மோடிக்கு அப்புறம் ஒரு பிரதமர் உருவாகிறாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவரை போய் தமிழ்நாட்டிலேருந்து தூக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போது தமிழ்நாட்டில் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா சிஎம்மில் வந்து அம்மா இருந்தாங்க. எல்லா லாங்குவேஜும் தெரியும், அதுவும் ஃப்ளூவெண்ட்டாக. அதுக்கு அடுத்தது இவர் தான் அரசியலில் எனக்கு தெரிஞ்சு. பூத்தலை வரலாம், சான்ஸ் கொடுக்கலாம் புதுசாக வரவங்களுக்கு. புதுசாக வரணும்னா உங்கள் ஐடியா பெரிய யார் சார் வரணும்? அதில் சீனியர் லீடர்ஸ் இருந்தால் அவங்களே கொடுக்கலாம். சீனியராக கொடுக்கணும். எதனால சார் அண்ணாமலை வேணாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தானே. 2 எலெக்ஷன் நின்ட்டாரு, ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்கல. அதனால் ஒரு சேஞ்சுக்கு புதுசாக மாற்றலாம். இல்லை, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அமோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து சொல்கிறாங்க. அதை கட்சியை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காரு. பட் பார்ட்டி ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி தெரியல. கட்சிக்குள்ளே இருக்கிற சிக்கல்லாம் கொஞ்சம் தீர்த்துருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி பார்ட்டி டெவலப் பண்ண மாதிரி தெரியல. பார்ட்டிக்கு இமேஜும் போயிடுச்சு. மாற்றினா நல்லா இருக்காது என்னோட பாயிண்ட்டு. மாற்றக்கூடாது, அவரை மாற்றக்கூடாது. அவர்னால நல்ல வளர்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி நல்லா வளர்ந்து இருக்குது. அதனால் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், அவர் தான் இருக்கணும். அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இல்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அட்வைசபிளாக இருக்கார். அவரை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அவரோட பாலிடிக்ஸை. அவர் ரொம்ப நீட்டாக பண்ணுறாரு பாலிடிக்ஸு. அவரோட இதை நான் வரவேற்கிறேன் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை மாற்றிட்டு யாராவது புதுசாக ஒரு தலைவரை போட்டால் இன்னும் கட்சி வளர்ச்சி அடையும்னு யோசிக்கிறாங்க சார். இல்லை சார், அது அவங்களோட கருத்து. என்னோட கருத்து நான் சொல்கிறேன், அவர்னால வளர்ச்சி நிறைய இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட் கிளாஸாக வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். அதை குறைய சொல்ல முடியாது. குறை சொல்கிறவங்களாம் இருந்தால் அவங்க இன்னும் ஜட்ஜி பண்ணலன்னு அர்த்தம். அவங்களோட வந்து ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். என்னோடய பாயிண்ட் வைஸில் வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்குது. நல்லா பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார், மரியாதையோடு இருக்கிறாரு, எல்லாரையும் வர வச்சு பேசுகிறாரு, மரியாதை கொடுக்குறாரு. இன்னி வரைக்கும் இது மாதிரி பொலிட்டிஷன் நான் பார்க்கல. நல்லா வளர்ந்தால ஒரு ஆளை இறக்குறாங்கன்னா அது நல்லதில்லை. அவர் வந்து வளர்க்கணும், வளர்த்து தான் நல்லது பண்ணணுமே தவிர ஒரு ஆள் வீம்புனா மேலே வந்துட்டாருன்னா அவர் இறக்கணும்னு எய்ம் பண்ணால் நல்லது இல்லை. அது இல்லை, அவர் மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. எதனால சார்? இல்லை, அவங்களுக்கும் தெரியல, மேல் இடத்துலையும் தெரியல. அவர் வந்த பிறகு தான் நல்லா பார்ட்டி டெவலப் ஆகிருக்குதுன்றது ஃபீல்டுலேயே தெரியும், பார்த்தாலே. நான் இங்கே இல்லை, நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். திருவள்ளூர் அது மாதிரி ரிமோட்லேயும் பார்த்துருக்கேன். அவர் வந்தார்னா ஒரு எமோஷன் இருக்குது, பார்ட்டி ஒர்க்கர்ஸ்கிட்ட இருக்குது, ஓரளவுக்கு பப்ளிக்கிட்டே இருக்குது இந்த விஷயங்கள். அதனால் கண்டிப்பாக அவரை மாற்ற மாட்டாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள். சார், அவரை மாற்றினாலும் எந்த வித யூஸும் இருக்காது. நிச்சயமாக. ஏன்னா எல்லோரும் இல்லை ஒரு என்ன சொன்னோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருந்தது. இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்தவங்க நிறையா அவர் எல்கணேசன் காலத்தில் இருந்தே இருந்தாங்க. இலகணேசன் இருந்தார், நிறைய பேர் தமிழிசை இருந்தாங்க. எல்லாருமே ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணலை அவங்கெல்லாம். இவர் தான் வந்து தொண்டருங்களை ஒரு எமோஷனலாக கொண்டு போகிறதும், சப்ஜெக்ட் வைஸ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி தான் அரசியல் பண்ணணும். இங்கே இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே ரூலிங் பார்ட்டிக்கு
அகேன்ஸ்டாக போகணும். ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு போகிறது விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த பிறகு அந்த விஷயங்களை சப்சைட் ஆகிடுச்சு, நிறைய விஷயங்களை குறைஞ்சிச்சு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்ரா பண்ணாங்க கவர்மெண்ட். அவர் சொன்ன பிறகு அந்த அலிகேஷனை ஏற்றுட்டு விட்ரா பண்ண விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்தது. ஆவினா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்களில் நடந்தது. இந்த விஷயங்கள் அவர் பண்ணது நிறையா நடந்திருக்கு. சார் அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியா வீழ்ச்சியா சார்? கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் மாற்றினாங்கன்னா ஒரு தொய்வு கண்டிப்பாக ஏற்படும் இந்த விஷயங்களில். அது அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, மேலிடம் தான் அது பொறுப்படுத்திக்கணும். அந்த விஷயங்களுக்கு பேக் டு ஸ்கொயரே வந்துடும் திரும்பவும் இந்த விஷயங்களில். ஒருவேளை ஏன்னா மற்றவங்களாம் எமோஷனலாக நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் சீனியர்ஸ் இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாருமே சீனியர்ஸ் தான் அதில் இருக்கிறவங்க. வானதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சீனியர்ஸ் தான் எல்லாருமே. இந்த விஷயங்கள் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். நான் பொலிட்டிக்கலாக பண்ணுறேன். நான் பேக்ரவுண்டாக பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நான். அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு நேஷ்னல் பார்ட்டி வெறும் ஜாலரை அடிக்காமல் ஒரு விஷயங்களை எமோஷ்னலாக பேசுகிறாங்கன்றது, சப்ஜெக்டிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்கிறாருன்றது அவர் தான் செய்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. எடப்பாடி கூட அது பெருசாக எடுத்துக்கல. அந்த விஷயங்களெல்லாம் பெருசாக சீரியஸாக இறங்கி வந்தெல்லாம் போகிறாரில்ல, அது ஏன்னு தெரியல. அது அவங்க பர்சனல் விஷயங்கள். ஆனால் இவர் நிறைய விஷயங்களை உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, பேசுகிறது, கிளாரிஃபை பண்ணுறது, தைரியமாக கண்டெஸ்ட் பண்ணுறது, அந்த விஷயங்களையும் பண்ணுறாரு. அண்ணாமலையை மாற்றிட்டா உங்களோட ஆதரவு பிஜேபிக்கு இருக்குமா? இல்லை, பார்ட்டி வைஸ்ன்னு சொன்னால் என்னோடய ஆதரவுலாம் பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது நல்லதுன்னு தான் நினைப்பேன். அது வேறு விஷயம். இந்த விஷயங்களில் மனசளவில் சோர்வு ஏற்படும், அது பின்னடைவு ஏற்படும். தவிர அதுக்காக பிஜேபி ஆதரிக்காமல் உடனே காங்கிரஸே வந்த கட்சி ஆதரிக்க மாட்டோம் நாங்களாம். சார் அண்ணாமலை எல்லாரையுமே ரஃப் அண்ட் டஃப்பாக டீல் பண்ணுறாரு. அதனால தான் ஏடிஎம்கே பிரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு தாட் இருக்குது சார். ரஃப் அண்ட் டஃப்பாலாம் டீல் பண்ணல. என்ன ரஃப் அண்ட் டஃப்பாலாம் பண்ணல, கரெக்டாக தானே சில விஷயங்களை சொன்னார் அவர். ரஃப் அண்ட் டஃப்பாக ஒன்றும் டீல் பண்ணல அவர் இந்த விஷயங்களில். சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், ஒரு டைப் அப்ரோச் இருக்கும் அந்த விஷயம் பேசுறதுல. நான் ஒரு மாதிரி பேசுவேன், நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இந்த விஷயங்களில். அவர் ஒரு கேம் ஃப்ரம் ஆஃபீஸர் லெவல்லேருந்து வந்தார் அவர் இந்த விஷயங்களில். உங்களுக்கு தெரியும், அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர். அதனால் நேச்சுரலாகவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயங்களில். அவங்க டீல் பண்ண விஷயங்கள் அது மாதிரி இருந்திருக்கும். அவர் அதுவும் இல்லாமல் அவர் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அவர் இந்த விஷயங்களில் விவசாய ஃபேமிலியிலேருந்து அவரும் வந்திருக்காரு. பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வந்ததால் கண்டிப்பாக அவர் ஒரு பூஸ்டாக தான் இருப்பார் அந்த விஷயங்களில். அதை வச்சுலாம் இல்லை, அவங்க அது போட்டியாக நினைக்கலாம்ல. ஏடிஎம்கே இவர் ஒரு போட்டியாக நினைப்பாங்க. எல்லாருமே அது நேச்சுரலான விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இவர் வந்தால் நம்மளுடைய மவுஸ் குறைஞ்சிரும், நம்மளுடைய கரிஸ்மா குறைஞ்சிரும், அவருக்கு இருக்கிற கரிஸ்மா நம்மளோட வீக் ஆக்கிடும் நம்மள நினைப்பாங்க நேச்சுரலாக அந்த விஷயங்களை. அதனால தான் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்ற போகிறதா ஒரு தகவல் வருது. உங்களுடைய விருப்பப்படி அண்ணாமலை தொடரணுமா, இல்லை புதுசாக யாராவது தலைவர் வரணுமா? ஐயா என்னுடைய விருப்பன்றதில்லை. நான் பாரதிய ஜனதா கட்சிகளில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பாளர்களும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு நான் கருத்து சொல்கிற விஷயத்தில் என்னுடைய கருத்து என்ன சொன்னோன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்த இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், இந்தமாரி இவங்கெல்லாம் அவங்க மற்ற இயக்கங்களும் ஜனநாயக சக்திகளோட கூட அனுசரித்து போயிருக்காங்க. நான் என்னுடைய உணர்வுகளில் பாரதிய ஜனதான்ற கட்சி மேலே எனக்கு ஈடுபாடு விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதவாத ஒரு இயக்கமாக தான் அது இருந்துட்டு. அதே நேரத்தில் அந்த இயக்கம் மற்றவங்களோட ஒரு அனுசரணையாக போகிற விஷயங்க. அண்ணாமலை ரொம்ப அதிபுத்தி செலுத்துறமா பேசுகிறதோ இல்லை அப்புறமா தேவையில்லாமல் அன்னோன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீமான் இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுற வேலை இந்த மாதிரிலாம் தமிழகத்தில் ஒரு அமைதி பூங்கா கெடுத்துக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்குற விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அறிவுஜீவிகளாக இருக்கிறது விஷயம் இல்லை. ஆனால் மற்றவங்கள இந்த சமூகத்தில் ஒரு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். பயன் இல்லாமல் பேசிக்கிட்டு மற்றவங்கள குழப்பி விட்டுக்கிட்டு அதனால் பாரதிய ஜனதா அந்த கட்சியில் கூடிய வாலிபர்களோ இளைஞர்களோ அவங்கெல்லாம் எதுவும் புரியாமல் இருக்காங்க இன்னைக்கு. அதனால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த நிலையில் அவங்க அந்த கட்சி எடுக்கிற முடிவு அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னென்ன இப்போ தான் உயிரே வந்துக்குது அந்த கட்சிக்கு. இதுக்கு முன்னால் உயிர் எங்கே இருந்துச்சு அந்த கட்சிக்கு? இப்போ தான் உயிர் சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து அண்ணாமலைன்னு சொல்லி நிற்கிது. இப்போ போய் மாற்றணும்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஆசையா எப்படி? சார் அண்ணாமலையால் பிஜேபிக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா சார்? உங்கள் பர்சன்டேஜ் ஓட்டை பாருங்களேன். இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது பிஜேபி, அவர் வந்த பிறகு எவ்வளோ இருக்குது? ஓட்டு வருது இல்லையா, எவ்வளோ ஜனம் வருது மீட்டிங்க்கு? எதனா அர்த்தமாக பேசுகிறவங்க யாருனா இருக்காங்களா? அதில் பாயிண்ட்டாக சொல்கிறவங்க யாருனா இருக்காங்களா? உங்களுக்கு ஸ்கெட்ச் போர்டு கரெக்டாக கொடுக்குறவங்க யாருனா இருக்கிறாங்களா?
இதுவரையிலும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அந்த பிஜேபியில்? தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனாங்க, உழைச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இவரை மாதிரி யார் ஒன்று எதிர்கட்சிக்கு இல்லை, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்லாம் இருந்தாங்க. இப்போ தானுங்க எதிர்கட்சின்றது ஒன்று இருக்குதுன்னா அண்ணாலும் வந்த பிறகு தானுங்க இருக்குது. பிஜேபின்ற ரைஸ் ஆகத்தை இப்போ தான் அது உங்களுக்கு பிடிக்கலையாங்காட்டியும். சார் அவங்களுடைய தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையோட அடாவடி பேச்சால கூட்டணி கட்சி ஏடிஎம்கே பிரிஞ்சு போயிடுச்சு. எந்த கட்சியில் அடாவடி இல்லை. அவர் என்ன போடாவாடானா பேசுகிறாரு, எல்லாரும் மரியாதை அண்ணன் சொல்கிறாரு. உங்கள் பத்திரிக்கையாளர் என்ன கூப்பிட்றாரு? அவர் அண்ணன் தானே கூப்பிட்றாரு, ஐயான்னு கூப்பிட்றாரு. அது அடாவடியா உங்களுக்கு? தமிழில் அது அடாவடியா? இல்லை சார். பின்ன அடுத்த மாநில தலைவராக வானதி சீனிவாசன் அவர்கள் வரணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. என்ன அண்ணாமலை பற்றி சொல்லி கேளுங்க. எங்கள் வீட்டில் குழந்தை என் பேரன் சொல்கிறான். என்னென்னு சொல்கிறாரு? அண்ணாமலை வந்துட்டாருன்னா குதிப்பான். அவர் பேச்சை கேட்டுன்னு இருப்பான். புரியுதே இல்லையா அவங்களுக்கு? டிவியில் ஆன் ஆச்சுன்னா செய்தியில் அவர் பத்திரிக்கை பேட்டி கொடுக்க சொல்ல அதை கவனிக்கிறான் 5 வயசு பையன். அவரை போய் மாத்திரி வானதி சீனிவாசன் யாருக்கு தெரியும்? அப்போ உங்கள் வீட்டை பொறுத்தளவில் அண்ணாமலைக்கு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு ஒரு மாஸ் இருக்குது. எங்கள் வீடு என்ன ஆகுது எல்லாத்துலேயும்? உங்களுக்கே கேளுங்களேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்.